The first one is... Oh, yes. வணக்கம், என்னுடைய பெயர் வீரவர்மன். நான் சென்னையிலிருந்து விவேகானந்தா வித்யாலயா பள்ளி மாத்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கேன். எங்களை சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்தவங்க சுவாமி சத்யானந்தா யோகா சென்டர்லேருந்து எங்களை இங்கே பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்ற இடத்துக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் ரிக்கியாவில் இருந்துக்கிட்டு சொல்கிறோம். முங்கேரில் ஒரு 5 நாள் அங்கே முடிச்சிட்டோம். இங்கே ஒரு 3 நாள் 4 நாள் இங்கே தங்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எங்களுக்கு வந்து அங்கே சென்னையிலேருந்து இங்கே வந்ததுலேருந்து அந்த ட்ரிப்பு முழுக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. எங்கள் சில்ட்ரன்ஸ் யோகா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விழா கொண்டாடுறாங்க. யோகா ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. சில்ட்ரன் யோகா ஃபெஸ்டிவல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஆனந்தமாக யோகாவை கற்றுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது யோகா செய்கிறதுல வந்து கொஞ்சம் கூட வருத்தம், அதாவது ரொம்ப கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் எல்லோரும் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய முறையில் இங்கே கற்றுத்தராங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கீர்த்தன் இருக்குது. கீர்த்தனில் வந்து எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக இங்கே கீர்த்தன் பாடிக்கிட்டு எல்லோரும் அதில் கலந்துக்கிட்டு உற்சாகமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு யோகா கலையை, நல்ல யோகாவை மற்றவங்க எல்லாரும் பயனடைஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளிகளும் வந்து கலந்துக்கிட்டாலும் அவ்வளவு நல்ல யோகாவை கற்றுக்கிட்டு நல்ல பயனடைய முடியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. வந்தாங்கன்னா இங்கே வந்து போகிறதுக்கு அவங்க எதுவுமே காசு கொஞ்சம் கூட செலவு பண்ணவே தேவையில்லை. இவங்க எல்லா செலவையும் சத்யானந்தா யோகா சென்டர் அவங்களே ஏற்றுக்கிறாங்க. அவங்களே ஏற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். உண்மையிலே அது மாதிரி யாரும் சர்வீஸ் மைண்டோடு பண்ண முடியாது. ஆனால் இவங்க பண்ணுறாங்க. நாங்கள் இது வரைக்கும் என்னுடைய கை காசு செலவு பண்ணதே கிடையாது, பண்ணவே விடலை. நான் ஏதாவது கடைக்கு போய் வாங்கினா நீங்கள் வாங்காதீங்க, நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு எல்லா செலவையும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப பசங்களை அனுப்பி வைக்கிறதுல ஒன்றும் சிரமமே கிடையாது. பசங்களோட ஒவ்வொரு பசங்களும் கவனிச்சிக்கிறது அந்த அளவுக்கு பொறுப்பாக பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. எந்த பசங்களையும் தனியாக விடுறது கிடையாது. யாருக்கும் எந்த ஒரு செலவும் வைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கப்ப அங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இங்கே வந்து இந்த பயிற்சி